ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வந்து சட்னி தாங்க பார்க்கலாம். பிரியாணிக்கெல்லாம் செய்யல அரிசி பார்க்கலாம். இப்போ வந்து நான் எண்ணெய் போட்டுருக்கிற கடாயில் அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பாருங்கள். கடுகு அரை ஸ்பூன்னு வந்து இது 4-5 பல் நல்லா பெரிய பல்லாக பார்த்து 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, மிளகு அரை ஸ்பூனு, கொஞ்சமாக ஒரு 4 வெந்தயம், ஜீரகம், அதே மாதிரி கருவேப்பிலை, இது அப்படியே போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் சேர்ந்து வரட்டும். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணுங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் வேர்க்கல்லையும் எள்ளு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது தனியாக இருக்கட்டும், லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, கொத்தமல்லி, இது வெந்த பிறகு இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் தக்காளி, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மெத்தட்டை தாங்க செய்வேன். நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில். இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். இப்போ வந்து புளி தண்ணி கூட நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் வெந்த பிறகு அது போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் எண்ணெய் வந்து இதில் ஜாஸ்தியாக போட்டால் தாங்க உங்களுக்கு பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி, கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு வரும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து வதங்கிச்சு. இப்போ வந்து இந்த எள்ளும் வேர்க்கடலை வந்து நிறைய மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் தான் போடணும், ஜாஸ்தியாக போடணும். நீங்கள் கத்திரிக்காய் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு கொஞ்சம் நீங்கள் போட்டாலே உங்களுக்கு அளவு வந்துடும். அது பார்த்து போடணும். இது கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். புளி தண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கலாம், இது அப்படியே போட்டுக்கலாம். அதில் எல்லாம் போட்டுட்டேங்க. நல்லா கொதி வந்து திக்காகட்டும். கொஞ்சம் ஸ்லோலியே 5 நிமிஷம் வச்சுருங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புளிப்பு, உப்பு எல்லாம் பாருங்கள். சூப்பராக மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துச்சு. பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி அருமையாக இருக்குது. டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து இந்த கிரேவியே போதும், நல்லா அருமையாக இருக்கும். உங்களுக்கு கிரேவி வந்து கம்மியாக இருந்தால் இன்னும் நல்லா வற்றி வச்சுக்கோங்க. எனக்கு போதும். இது ஆரிச்சின்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்படி தான் வைப்பேன், நீங்கள் எப்படி வைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.